நாசா ஏலியன் உயிர்களை தேடுகிறது என்று சொன்னால் நாம் என்ன நினைப்போம்? தொலைதூர விண்மீன்களை நோக்கும் பெரிய டெலிஸ்கோப்புகள். ஆனால் உண்மையில் அவர்கள் தேடுவது நம்ம பூமியிலேயே ஒரு கடலின் அடிப்பகுதியில். அவர்களின் இலக்கு மரியானா அகழியின் ஹாட்டல் ஜோன். 10,000 மீட்டருக்கு மேல் ஆழம், சூரிய ஒளி ஒருபோதும் எட்டாத இடம், முழுக்க முழுக்க இருள். அந்த ஆழத்தில் நீரின் அழுத்தம் 15,750 psi, அதாவது 100 யானைகள் உங்கள் தலையின் மீது நின்றது போல. ஒரு நொடியில் உடலை நசுக்கும் சக்தி. இந்த அழுத்தம் எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? டைட்டன் சப்மரீன் அடிப்பகுதியை அடையும் முன்பே சுருண்டு நொறுங்கியது. நாசாவின் ப்ரோப் கூட இந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் சிதறி போனது. ஆனால் இந்த மரண சூழலிலும் உயிர்கள் இருக்கின்றன. ஸ்னைல் ஃபிஷ், சிறிய கிராஸ்டேஷியன்ஸ் சூரிய ஒளி இல்லாத உலகத்தில் அமைதியாக வாழ்கின்றன. இதுதான் நாசாவை ஆச்சரியப்படுத்தியது. உயிர் நாம் நினைத்ததை விட அதிகமாக தன்னை மாற்றிக்கொள்ளும். கடலடியில் ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் 400 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் பூமியின் உள்ளிருந்து வரும் திரவங்களும் கனிமங்களும். இங்கே கெமியோசிந்தசிஸ், சூரிய ஒளி இல்லாமல் பாக்டீரியாக்கள் வேதியியல் ஆற்றலை பயன்படுத்தி தங்கள் சக்தியை உருவாக்குகின்றன. முழு இருளில் 15,000 psi அழுத்தத்தில் கூட அவை உயிர் வாழ்கின்றன. ஏனெனில் பசோலைட் என்ற மூலக்கூறு அவற்றின் செல்களை உள்ளிருந்து காக்கிறது. இதன் அர்த்தம் நீர் இருந்தால், உள்வெப்பம் இருந்தால், வேதியியல் ஆற்றல் இருந்தால் சூரியன் இல்லாமலும் உயிர் உருவாகலாம். இதுதான் நாசாவின் கவனத்தை ஒரு நிலவுக்கு திருப்பியது. ஐரோப்பா, பனியால் மூடப்பட்ட உலகம். -150 டிகிரி செல்சியஸ் குளிர். ஆனால் அதன் உள்ளே 100 கிலோமீட்டர் ஆழம் கொண்ட ஒரு கடல். அந்த கடல் பூமியின் எல்லா கடல்களையும் சேர்த்ததற்கும் இரட்டிப்பு அளவு. கலிலேயோ விண்கலம் பனியை துளைத்து நீரை விண்வெளிக்கே எரியும் கீச்சஸை கண்டது. இதனால் ஐரோப்பா மரியானா அகழியைப் போலவே ஒரு சூழல் கொண்டது. இதற்காக 2024இல் யூரோப் கிளிப்பர் லான்ச் செய்யப்பட்டது. 3 பில்லியன் கிலோமீட்டர் பயணம். செவ்வாய், பூமி இரண்டின் ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி 30,000 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் ஐரோப்பாவை நோக்கி செல்கிறது. 2030இல் அது பனியை ஸ்கேன் செய்து நுழையக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்கும். அடுத்த கட்டம் கிரைரோபட். 20 கிலோமீட்டர் பனியை உருக்கி அதன் கீழே இருக்கும் கடலுக்குள் செல்லும். அது வெற்றியடைந்தால் மனிதன் உருவாக்கிய கருவி முதன்முறையாக வேற்று கிரக கடலில் இறங்கும். ஆனால் 20 கிலோமீட்டர் பனிக்குள் இருந்து சிக்னல் அனுப்ப வேண்டும். பிறகு பில்லியன் கிலோமீட்டர் தூரம் அழுத்தத்தையும் தாங்க வேண்டும். அதனால்தான் நாசா இன்று பூமியின் ஆழ்கடலில் ரோபோக்களை சோதிக்கிறது. ஒரு நாள் ஐரோப்பா கடலில் ஒரு சிறிய உயிரினம் கண்டுபிடிக்கப்பட்டால் அதன் அர்த்தம் உயிர் பூமியின் அதிர்ஷ்டம் அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் சாதாரண விதி. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நாம் மட்டும் இல்லை, நம்மைப் போலவே இன்னும் பல உயிர்கள். அதாவது உண்மையிலேயே ஏலியன்கள் இருக்கிறதா? ஒரு நாள் அவர்கள் நம்மை கண்டுபிடிக்கலாம், அல்லது நாம் தான்